விண்டுரைக்க அறிய அறியதாய் விரிந்த வான வெளியென நின்றனை அண்ட கோடிகள் வானில் அமைத்தனை அதில் எண்ணற்ற வேகம் சமைத்தனை கோடி அண்டம் இயக்கி அளிக்கும் நின் கோலமழை குறித்திடலாகுமோ நாடி இச்சிறு பூமியில் காணும் நின் நலங்கள் ஏத்திட அருள்கள் செய்கவே என்று பேர் அதிசயங்களையும் பிரம்மாண்டங்களையும் தனக்குள்ளே புதைத்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தை படைத்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி வணங்கி என் உரையை துவங்குகிறேன். வானமே எல்லை. இந்த தலைப்பை முதலில் கேட்ட உடனேயே வெட்ட வெளியில் விரிந்த வானத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் மனதில் எப்படியெல்லாம் ஒரு பரவசம் உதிக்குமோ, வானின் ஒவ்வொரு அசைவுகளையும் ஏன் ஏன் என்று புதிராக்கி போடும் ஒரு குழந்தையின் மழலை கேள்விகள் எப்படியெல்லாம் தோன்றுமோ அப்படித்தான் எனக்குள்ளும் பல கேள்வி முடிச்சுகள் பிறந்தன. அந்த முடிச்சுகளை அவிழ்க்கின்ற முயற்சியில் வாழ்வியலின் பல முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டதாக உணர்கிறேன். என் முயற்சியின் முடிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்குள் தோன்றிய முதல் கேள்வி, வானமே எல்லை என்றால் இந்த வானம் எங்கு துவங்கி எங்கு முடிகிறது? உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் காற்றாக, வாயுவாக, மூலக்கூறாக, வெளியாக பறந்து விரிந்து கிடக்கும் அனைத்துமே வானம்தான். ஆனால் வாழ்வியல் ரீதியாக இந்த வானமும் அதனுடைய எல்லையும் அவரவர் மனத்தின் எல்லைகளை பொறுத்ததே ஆகும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? மழை காலத்தில் கார்மேகங்கள் வானெங்கும் சூழ்ந்து பகலிலும் இருள் பூசிய நேரத்தில் எல்லா பறவைகளும் தங்களுடைய கூட்டை நோக்கி தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கும் பொழுது பருந்து மட்டும் ஆகாயத்தில் பறந்து கொண்டே இருக்கும். பருந்தின் அளவிற்கு வலிமை இல்லாத கூட்டு பறவைகள் அச்சத்துடனும் ஆச்சரியத்துடனும் அந்த அபாயம் நிறைந்த வானிலை பறந்து கொண்டிருக்கும் பருந்தை அண்ணாந்து பார்த்துதான் கொண்டிருக்கும். ஆனால் எந்த நொடியிலும் பெருமழையை உமிழ வல்ல ராட்சச மேகத்தை நோக்கி மேலே மேலே பறந்து சென்று கொண்டிருக்கும் அந்த பருந்துக்கு மட்டும்தான் தெரியும் மேகங்களுக்கு மேலே மழை பொழிவே இல்லை என்று. மனித மனங்களும் அப்படித்தானே. சமீபத்தில் ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு பகல் நேர பாசஞ்சர் வண்டியில் என்கிற சிறுகதையை வாசிக்க நேர்ந்தது. மனித மனத்தின் எல்லா எல்லைகளையும் மிக அழகாக காட்சிப்படுத்தி இருக்கும் அந்த சிறுகதை. இராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அம்மாசி கிழவன் தன்னுடைய தாயிற்கு இறுதி சடங்கு செய்ய முடியாத கவலையில் அந்த ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரயில் கம்பிகளை பிடித்து கொண்டு ரத்தமாக வாந்தியை கக்கி கொண்டிருப்பாள் ஒரு தாய். சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் விலகி நிற்க எந்த கூச்சமும் சலனமும் அருவருப்பும் இல்லாமல் அவருடைய கையை பிடிப்பார் அம்மாசி கிழவன். பக்கத்தில் இருக்க பிச்சைக்கார பெண் ஒருத்தி அந்த தாயின் வாந்தியை ஏந்தி நிற்பார். தான் மரணிக்க இருப்பதை புரிந்து கொண்ட அந்த இளந்தாய் தன் குழந்தையை அம்மாசி கிழவனுடைய கையில் கொடுத்துவிட்டு, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இனி இந்த குழந்தை உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி மரணித்து விடுகிறார். தன் தாயிற்கு செய்ய முடியாத இறுதி சடங்கை அந்த தாயிற்கு செய்துவிட்டு அடுத்த